ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி. ஸோ ஒன்று சொல்லாரம் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இவங்கெல்லாம் வந்து சேர்ந்து கமருதீனை நல்லா வச்சு செஞ்சுட்டாங்க, பழி வாங்கிட்டான்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த சீசன் 9 இந்த வாட்டி தான் வந்துட்டு சூப்பரான ஒரு டாஸ்க் கொடுத்தாங்க. அதில் வந்து ரெமோ கேரக்டர் வந்துட்டு கமருதீன் கொடுத்துருந்தாங்க. உண்மையிலேயே ரொம்ப அழகாக நேர்த்தியாக அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லேருந்து அவரோட விஷயங்கள், அவருக்கு போட்ட எஃபர்ட்டு, ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா கையிலலாம் அந்த முடியெல்லாம் இது பண்ணி நிறைய விஷயங்கள் பார்த்து செஞ்சார். கடைசியில் பார்த்து செஞ்சு இவங்க வந்துட்டு வச்சு செஞ்சு ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது. இதில் என்ன கொடுமை தெரியுங்களா? அதே டீமில் அந்த டீம் தோற்றுருச்சு, மாடர்ன் சினிமாஸ் டீம் தோற்றுருச்சு. அந்த டீமில் யார் இருந்தாங்கன்னா விஜய் பார்வதி, கமருதீன், கானா பாலா, அதுக்கப்புறம் எஃப்ஜே, சபரி, சாண்ட்ரா, அப்புறம் ரம்யா, இவங்களாம் இருந்தாங்க. வியானால இருந்தாங்க. இப்போ என்ன கொடுமைனா அதில் இருக்கிற சபரியும் சாண்ட்ராவும் பெஸ்ட்டு பர்ஃபார்மண்ட்டாக போயிட்டாங்க. ஓகே, சாண்ட்ரா கூட வந்துட்டு முயற்சி நிறையா பண்ணாங்க, அந்த கேரக்டர் இன்வால்மெண்ட் காமிச்சாங்க. சபரி என்ன அவ்வளோ பெருசாக பண்ணார்? குணா கேரக்டர் பெருசாகவே எதுவுமே பண்ணல. ஆனால் அவர் என்ன பண்ணார்னா போய் ஐஸ் வச்சு அந்த பக்கம் கவுத்துட்டார். நல்லா நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஜெயிலுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு தூங்காமல் இருந்ததுக்கு காரணம் அங்கே வந்து மழை பெஞ்ச விஷயங்கள். ஆனால் வந்துட்டு அதை வந்து அப்படியே அவருக்கு ஏற்ற மாதிரி மாற்றிட்டு தூங்காமல் இருந்து நல்லா முழிச்சிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஜெயில் விட்டு வெளியே வந்திருக்கலாமே. பூட்டவும் இல்லை ஜெயிலு வந்து அங்கே ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு உள்ளே போயிருக்கலாமே. புரியுதுங்களா? எதுவுமே பண்ணல, அந்த திருட்டுலேயும் இன்வால்மெண்ட் காமிக்கல. ஆனால் அவர் வந்து பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸாக போட்டிருக்காங்க. இங்கே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த ரெமோ கேரக்டரில் அவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போனால் கமருதீனை வந்துட்டு ஒஸ்ட்டில் போட்டாங்க. ஆனாலும் ஒரு சில பேர் வந்துட்டு ரொம்ப அந்த கேரக்டர் சூப்பராக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா அவர் இப்போ வந்துட்டு அந்த 10 பேரில் ஒருத்தரை மாட்டிட்டார். அதேமாதிரி விஜய் பார்வதி அவங்களுடைய கேரக்டர் நல்லாவே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்களெல்லாம் வந்துட்டு விட்டாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு வந்து அரோராவும் அதுக்கு மேலே கொடுமை. அரோரா விட திவ்யா வந்துட்டு அந்த கேரக்டர் நல்லா பண்ணாங்க. ப்ளஸ் வந்துட்டு நிறைய கேம் வந்து வின் பண்ணி கொடுத்தாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தாங்க. சுபிக்ஷா அவங்க வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சுபிக்ஷா தான். சுபிக்ஷா போய்ட்டு அது மேலே படுக்கல்னா வந்துட்டு அவங்களாம் அவ்வளவுதான். ஆனால் அவங்களும் ஓரளவுக்கு கேரக்டர் பண்ணாங்க. பட் அந்த டீம் வின் பண்ணதுக்கு முக்கிய காரணமே சுபிக்ஷா தான். அதை அந்த பொண்ணை விட்டாங்க. எப்படி போயிட்டுருக்குன்னா அவங்களுக்கு பிடித்த ஆட்களை வந்துட்டு சேர்த்துட்டாங்க. புரியுதுங்களா? இப்போது பிரஜன் வந்துட்டு சாண்ட்ரா பிரஜன், கனி, விக்ரமெல்லாம் அவங்க ஒரு டீமு, சபரி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த மாதிரி வந்து பிளான் பண்ணி பக்காவாக வந்துட்டு ரெடி பண்ணிட்டாங்க. பாவம் வந்து எனக்கு இப்போ விஜய் பார்வதி கூட ஓகே, ஏதோ சம் லேக்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் கமருதீன் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தார். உண்மையிலேயே வந்து நல்ல எஃபர்ட் போட்டு ஒரு பெண்ணோட கேரக்டர் போட்டு அந்த மாடுலேஷன்னு சண்டை போடும்போது கூட அந்த மாடுலேஷன் எடுத்து அவ்வளோ அழகாக பண்ணியும் கடைசியில் வந்து ஜெயிலுக்கு போடுறது உண்மையிலே அக்செப்ட் பண்ண மாட்டாது என்னுடைய கருத்து. ஏன்னா அங்கே வந்துட்டு ஃபுல்லாக பாலிடிக்ஸ் தான். இது கண்டிப்பாக விஜய் சேதுபதி கேட்பாரான்னு கேட்டிங்கன்னா இதே விஷயங்கள் வந்து பிரஜனுக்கோ இல்லை விக்ரமுக்கோ இல்லை மற்றவங்களுக்கோ நடந்ததான் கேட்டிருப்பார், எஃப்ஜேக்கோ நடந்ததாக கூட. ஆனால் கமருதீனுக்கு நடந்தது வந்துட்டு கண்டிப்பாக ஒத்துக்கவே படாது. ஏன்னா எல்லாருமே வந்துட்டு கேரக்டர் விட்டு நிறைய டைம் வெளியே, இப்போ கனியெல்லாம் எடுத்திருக்காங்க. கனி ஓரளவுக்கு ஓகே, விக்ரம்லாம் நிறைய வாட்டி கேரக்டர் விட்டு வெளியே வந்தார். கனி ஓரளவுக்கு ஓகே, கேரக்டர் விட்டு வெளியே வர. ஆனால் வேறு என்ன பண்ணாங்க அந்த டீமுக்கு? அது ஒன்று இருக்குல்ல. ஆனால் நம்ம கமருதீன் பார்த்தீங்கன்னா நிறைய கேமு அவரும் வின் பண்ணி கொடுத்தாரு. அதே மாதிரி வந்து விஜய் பார்வதி ஓரளவுக்கு ஓகே. கம்பேர் பண்ணும்போது கமருதீனா விஜய் பார்வதி எந்த வீக்லி டாஸ்க் அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக கமருதீன் பெஸ்ட்டு. விஜய் பார்வதியோட கமருதீன் வந்துட்டு அவரோட கேரக்டர் சூப்பராக எடுத்துகிட்டு போனார். ஆனால் அப்படி பண்ணியும் இந்த மாதிரி பாலிடிக்ஸ்ன்ற ஒரு விஷயத்தில் இது பண்ணிட்டாங்க. கடைசியில் அந்த போர்டை மாட்டிட்டு ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணி போனார். அப்படியே ஒரு மாதிரி கண் கலங்கின மாதிரி சரி ஓகே அப்படின்ற மாதிரி போனார். அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்ற சொல்லுங்கள். அதே மாதிரி அந்த போர்டில் என்ன எழுதியிருந்தாருன்னா அந்த முட்டை விஷயத்தால் நான் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அந்த ஒரு இது வந்து கவனத்தை சிதற விட்டுட்டேன், நான் வின்னிங் டீமில் இருந்திருந்தால் நான் இன்னும் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார். மேபி அரோராவை குறிக்கிறான்னு நினைக்கிறேன். ஏன்னா அரோரா இப்போ பெஸ்ட்டில் இருக்காங்கல்ல, அதனால் ரைட். இப்போ ஆனால் அரோரா வந்து இவங்களெல்லாம் விட சூப்பராக பெஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க அவங்க சூப்பராக பண்ணாங்க இவங்கள விட அப்படின்னு ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.